நாளாவே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அந்த வலி போகவே செய்யாது. அப்ப முதல்ல பாம்பு, ரெண்டாவது இப்ப நம்ம குரு மகாராஜ் பாருங்க, எல்லாரையும் கூட்டு சொல்லிட்டா இருக்கிறாரு, எனக்கு அது வேலை செய்யல, இது வேலை செய்யல. ஆனா சாதாரண மனிதர்கள் ஒரு பல்லு வலி வந்தா போதும். நீ போன் பண்ணி கேட்டியா? நான் 3 நாளா பல்லு வலியில் இருந்தல்ல, யாராவது வந்து பார்த்தீங்களா? இருந்தனா செத்தனான்னு கூட நீங்க இப்படியே புலம்ப வேண்டியது. யாரும் வரவும் மாட்டாங்க, வலி போகவும் செய்யாது. அப்ப யார் எதையெல்லாம் நினைக்க கூடாது? பாம்பை நினைச்சா பாம்பு வந்துடும், சீக்கையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்துடும். அடுத்தது உடல் இல்லாத உயிர், அதாவது பிரேதம், பிசாசு, கோஸ்ட், அதையவே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் வரும். 4வது விஷ்ணு, அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? வெறும் கண் முன்னாடி வந்து. அவ்வளவு சக்தி மனசுக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இந்த சாய்பாபா அப்படியெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? நிறைய முடி வச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, சாய்பாபா, சிறுடி. அவர் பூனே பக்கத்துல ஒரு கிராமம். அவர் தான் உண்மையான ஒரு யோகி. அவர் ஒரு புலன்களை எல்லாம் கட்டுவோம் யோகி. அவர் முதல் சட்டம் வச்சது என்னன்னு, அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு. எந்த வீட்லயுமே கதவு ஜன்னல் வைக்க கூடாது. அங்க வந்து அவர் போட்ட முதல் சட்டம், அதாவது அவர் இருந்த காலத்துல 1970, 60 அதுக்கு